குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பேச போற விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுதுன்னா, இயற்கை அழகு இல்ல செயற்கை அழகு. இந்த தலைப்பை பார்க்கும்போது ஒரு சோஷியல் மீடியால எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு டிபேட் மாதிரி போற ஒரு விஷயம் தான். அது ஒரு ஹாட் டாபிக்கா கூட இருந்துட்டே இருக்கலாம். செயற்கை அழகு நிஜமாவே ஆபத்தா? நேச்சுரலா வெஸ் ஆர்டிஃபிஷியல் பியூட்டியா? ஏன் நம்ம அழகை தேடி ஓடி போறோம் இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரிங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல். ஆனா அப்படி கிடையாது. மூக்கு சரியில்லை, உதடு சரியில்லை, அதனாலதான் என்னோட போட்டோல எனக்கு ஸ்மைலே வரமாட்டேங்குதுன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு உலகம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆமாங்க. நீ காலையில எந்திரிச்சதுமே முதல்ல நம்ம பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம முகத்தை இல்லை, இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஃபில்டரையும் மற்றவங்களுடைய போட்டோவையும் தான் பார்க்குறோம். இயற்கையான அழகு தான் எப்பவுமே கெத்து. இல்லப்பா, செயற்கையை வந்து சரி பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்போம். இந்த ரெண்டுத்துக்கு இடையிலேயே மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாரு தெரியுமா? நம்ம தான். யாரையுமே ஹர்ட் பண்ணாம, ஆனா உண்மை என்னன்றத டக்குன்னு பேச போறேன் நான் இன்னைக்கு. செயற்கை அழகு தப்பா? சர்ஜரி பண்ணிக்கிறது சரியா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் அழகுனா என்னவா இருந்தது? இப்போ இந்த வீடியோல இதை பத்தின விஷயங்களை தான் பேச போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களை பத்தின உங்ககிட்ட இருக்கிற ஒரு எண்ணம் கூட கண்டிப்பா மாறலாம். முதல்ல ஒரு விஷயத்துக்கு போவோம் இல்லையா? ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம அழகா இல்லைன்னு நினைக்கிறதே வந்து எப்படி சொல்லுதுன்னா, அந்த புள்ளி வந்து, அதாவது அந்த டாட் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்கிற சில வார்த்தைகள். அடடா, பொண்ணு கொஞ்சம் கருப்பா போயிடுச்சு, பையனுக்கு தலையில முடி கொட்டுது, பொண்ணுக்கு வந்து இவனுக்கு பொண்ணு கிடைக்குமா, இவன் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். நம்ம பிறக்கும்போது எந்த கவலையும் இல்லாம சூப்பரா பிறந்திருப்போம். ஆனா இந்த சொசைட்டி நமக்கு பியூட்டி ஸ்டாண்டர்டை நமக்கு செட் பண்ணுது இல்லையா? செக் பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அழகுன்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு அழகுன்னு சொல்லப்படுறது ஒண்ணா? கண்டிப்பா நோ. அப்போ அழகுனா என்ன? நிலையான ஒண்ணே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மற்றவங்க கண்ணுக்கு அழகா தெரியணுன்றதுக்காக நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன பண்ணுது? ஜீரோ ஆயிடுது இல்லையா? நம்ம ஏன் வந்து ஆர்டிஃபிஷியல் பியூட்டியை தேடி ஓடுறோம் தெரியுமா? சோஷியல் மீடியா கம்பேரிசனோட சொல்லிக்கலாம். அந்த என்ன சொல்ல, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கேவலமான கமெண்ட்ஸ் போடுவாங்க, அதனால. அதுக்கப்புறமே சொல்லணும் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபியர். நான் இப்படி இருந்தா என்னை யாருக்கும் பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கலாம். அதனால ஒரு 10 தடவை சோப் போட்டு மூஞ்சி கழுவுறோம், அப்புறம் முகத்துல ஏதோ பீல் பண்றதும், ஃபேஸ் ஸ்க்ரப் போடுறோம், என்னெல்லாமோ போட்டு நம்மளை இயற்கையா அழகு ஆக்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஃபில்டர் வேர்ல்டு, அதாவது நம்ம ரியல் ஃபேஸை விட ஃபில்டர் ஃபேஸை தான் இப்போ எல்லாரும் ரொம்ப நார்மல்னு ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறோம் இல்லையா? நிறைய பேரை நமக்கு வெளியில் பார்த்தோம்னா அடையாளமே தெரியாது. ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் பார்த்த ஃபில்டர் ஃபேஸ் வேற, டைரெக்டாக பார்த்தா வேற இருக்கும். ஏன்னா நம்ம முகத்தில் இருக்க புண்ணோ பருக்களோ இல்லை தழும்புகளோ அசிங்கமாக தெரியுமோ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள் அப்போ இருந்தாங்களா? இயற்கை அழகு தானே. ஆமா, அந்த காலத்துல நம்ம பாட்டி அம்மாலாம் செயற்கை அழகே பண்ணலையா? கிடையாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டி தலைக்கு மருதாணி வச்சாங்க, அது நேச்சுரலான ஹேர் டை. முகத்துக்கு மஞ்சளுக்கு வந்து மஞ்சள் கடலை மாவு அதெல்லாம் பூசினாங்க, அது வந்து நேச்சுரல் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு மை வச்சாங்க, அப்புறம் வந்து உடம்புக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க. அவங்க அழகை வந்து அவங்க மெழுகேற்றிக்கிட்டாங்க. ஆனால் வித்தியாசம் என்னன்னா, அவங்க உடம்பையும் தோலையும் ஆரோக்கியம் வச்சு இயற்கையான வழியை அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய அழகு அவங்களுடைய ஆரோக்கியத்தோட கனெக்ட் ஆகி இருந்தது. இன்னைக்கு நம்ம பண்றது என்ன? பல நேரங்களில் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காக உடம்பை வர்த்திக்கிற எப்படி சொல்ல, அது ஒரு வழியா மாறிச்சு. அதான் வித்தியாசம். செயற்கை அழகு என்னன்னா, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்லாம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. நான் ஒரு பிக் நோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா செயற்கையாக வந்துட்டு என்ன சொல்லுவோன்னா, செயற்கையாக எப்படி சொல்லுதுன்னா, ஒரு அழகாக்கிக்கிறது, சர்ஜரி பண்ணிக்கிறதுலாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சர்ஜரி பண்ணவங்கள தப்பாக சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன் தெரியுமா? எத்தனையோ மனிதர்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சிகிச்சையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சரே கொடுத்துருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கை கால்களை இழந்திருக்கலாம், இல்லை முகத்தில் ஏதாவது காயம் ஏறிக்கலாம், இல்லை உடம்புல ஏதேனும் ஒரு ஏதாவது ஒரு உறுப்பை இழந்து சமூகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போன எத்தனையோ பேருக்கு இந்த சர்ஜரி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அது ஃபயர் பர்னு, அப்புறம் வந்து கேன்சரு, இந்த மாதிரி நோயால், அப்புறம் வந்துட்டு
வேற ஏதாவது காரணங்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிறவி குறைபாடுகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், இல்லை அந்த கிளெஃப்ட் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சர்ஜரி வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரிங்க, ஏன்னா அவங்க ஃபியூச்சரை கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்க்கறதுக்கு அவங்களுடைய இயல்பான சூழ்நிலையை வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சாத்தியமாக்குது. இந்த மருத்துவ உலகம் வந்து கண்டுபிடிச்ச அதிநவீனமான மெடிசன்லாம் வந்து சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். செயற்கை சிகிச்சை வந்து தேவைப்படுறது நல்லதுதான், அது குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னொன்னு கூட சொல்லலாம். இங்க அழகுன்னு வரும்பொழுது மூக்கு, உதடு, தோல் நிறத்தை தாண்டி ரொம்ப பேசப்படுற, விவாதிக்கப்படுற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உடல் எடைன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு சொசைட்டில நிறைய பேர் என்னன்னா, நான் குண்டா இருக்கேன், எடை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆகி டிப்ரெஷனுக்குள்ள ஆகி சாப்பிடாம அதுக்காக விதவிதமான ட்ரீட்மெண்ட், லைப்போசெக்ஷன், பெரிய பெரிய சர்ஜரி போய் ஆர்டிஃபிஷியல் நேவல் எல்லாம் பண்ணி என்ன சொல்ல இதெல்லாம் வந்துட்டு ஹிப் டக்லாம் பண்ணி என்னெல்லாமோ வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு மக்கள் ஓடுறாங்க தெரியுமா? அது எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒரு அழுத்தம், இந்த சொசைட்டி கொடுக்குற ஒரு விதமான இன்டைரக்டர் ப்ரெஷர்னு சொல்லலாம். அதாவது பாடி ஷேமிங் அண்ட் சோஷியல் ப்ரெஷர். நம்ம சும்மா இருந்தாலும் சொசைட்டி வந்து நம்ம சும்மா விடாது. என்னப்பா ரொம்ப குண்டாயிட்ட, கொஞ்சம் உடம்ப குறைச்சிக்கோ, அப்பதான் உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகும், என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் சூட் ஆகல, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, ஏன் இப்படியெல்லாம் போடுற அப்படின்னு, நீ நல்லாவே இல்லை, உடம்பெல்லாம் அசிங்கமா தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஏக்கத்தை உண்டாக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமா நம்ம கிட்ட ஏதோ ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி சொல்ற ஒரு சில வார்த்தைகள் தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுது. அதாவது என்ன சொல்லலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை விதைச்சிருது. தான் சொந்த உடம்பே அவங்களுக்கு பிடிக்காம போக வச்சிருது. ஏன் மக்கள் வந்து சிகிச்சையை தேடி போறாங்க தெரியுமா? இதை நம்ம 2 டைமென்ஷன்ல பார்க்கலாம். யாரையுமே நம்ம பிளைண்டா குறை சொல்லக்கூடாது. ஒண்ணு ஆரோக்கியமான காரணமா இருக்கலாம், அதாவது மெடிக்கல் நெசசிட்டி. சிலருக்கு தைராய்டு இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், இல்ல மரபணு சார்ந்த காரணங்களால உடல் எடை வந்து கட்டுப்பாடே இல்லாம ஏறி போயிருக்கும். சிலருக்கு அதிக எடையால முழங்கால் வலி இருக்கலாம், டயபெட்டிஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்துட்டு மருத்துவங்களுடைய, அதாவது டாக்டர்ஸோட ஆலோசனையோட வந்து தன்னுடைய ஹெல்த்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உடலுடைய குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ஒரு உயர்த்துற ஒரு மருத்துவ தீர்வா வச்சுக்கலாம். 2வது சொசைட்டியோட வேலிடேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதான் சமூகத்தோட ஒரு அங்கீகாரத்துக்காக எங்க பிரச்சனை வருது தெரியுமா? எந்த நோய் நெடியுமே இல்லாம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா இந்த சோசியல் மீடியா 0 சைஸ் போட்டோ போடுறது, மற்றவங்க என்ன ஸ்லிம்மா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு கண்ட மெடிசன் எல்லாம் யூஸ் பண்றது, தகுதியற்ற இடத்துல போயிட்டு குவாலிட்டி இல்லாத சர்ஜரி பண்ணிக்கிறது, கம்மி காசுக்காக. நம்ம ஒண்ணே தான் புரிஞ்சுக்கிறோம். இந்த கோல்டன் லெசன் என்ன தெரியுமா? எடைன்றது வெளியில தெரியிற உருவம் கிடையாது, அது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம். உடம்ப குறைக்கணுமா, குறைங்க, ஆனா அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும். மற்றவங்க கண்ணுக்கு நீங்க அழகா தெரியணுன்றதுக்காக அது தேவையில்லை. இயற்கையான வழிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. நல்ல உணவு, உடற்பயிற்சி, மன நிம்மதி, இதெல்லாத்தையும் தாண்டி மருத்துவ உதவி தேவைப்பட்டா சரியான குவாலிட்டியான டாக்டர்ஸ் போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் உங்கள் உடம்பு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு இயற்கை கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம், தெரியா? அதை வேல்யூ பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் அடையாளத்தை உங்கள் எடையோ இல்லை உங்கள் அழகோ உங்களுடைய ஒல்லியான இடுப்போ வந்து ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய குணமும் திறமையும் தான் தீர்மானிக்குது. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல பல தலைமுறைகளா இதை சொல்ல ஒரு 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 சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். என்ன தெரியுமா? கலர். ஓகேவா? கருப்பா இருந்தா அழகு இல்லை, சிவப்பா இருந்தாதான் அழகுன்னு யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு பொய் கதையை நம்பி நம்ம இன்ன வரைக்கும் அதை நம்பிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தால எத்தனை இளைஞர்கள் தெரியுமா, பெண்களும் சரி, தங்களுடைய சொந்த தோலையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெமிக்கல் பீல், அப்புறம் மேஜிக்கல் கிரீம்ஸ், அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துகளை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்முடைய இந்த மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை ஒரு அவங்க என்னன்னா ஒரு முதலீடு மாதிரி வச்சுக்கிட்டு இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் சொல்யூஷன், அப்புறம் வந்து என்ன போயிட்டு ஸ்கின் பீலிங்கு, அப்புறம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லி அவங்க நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஃபர்ஸ்ட் லேயரையே வந்து உரிச்சு எடுக்கிற அளவுக்கு மக்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விட்டுறாங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடவுள் நமக்கு இயற்கையா கொடுத்தது தோல் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம், அதாவது ஸ்கின் பேரியர்னு சொல்லலாம் இல்லையா? கடவுளோ இயற்கையோ இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்குது சும்மா ஏனோ தானோலாம் கொடுக்கல. நம்ம ஒரு வெயிலுக்கும் நம்ம ஒரு காலநிலைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஸ்கின்
நமக்கு உடம்பு எந்த அளவு தாங்குமோ அதுதான் நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு. நம்ம தோல்ல இருக்கிற மெலனின் தான் வந்துட்டு சூரியன்ல இருந்து வர ஆபத்தான, அது என்ன சொல்றது, இந்த ப்ளூ ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாக்குது. நம்ம செவப்பாகணும்னு ஆசைப்பட்டு கெமிக்கலை தேய்க்கும் போது அந்த இயற்கையான பாதுகாப்பான அந்த ஸ்கின் வந்து நம்மளாலே நம்ம கையாலேயே நம்ம அழிச்சிடுறோம். புரியுதா? இதனோட கான்சிக்வன்சஸ் என்ன தெரியுமா? அதிகமான கெமிக்கல் ஸ்டெராய்டு கிரீம்ஸை யூஸ் பண்ணும்போது நம்முடைய தோலோடைய திக்னஸ் வந்து குறைஞ்சு போய் நம்மளோட முகத்தில் உள்ள பிளட் சர்க்கிள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது தோல் வந்து அதிகமாக வந்து என்னது, ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆகி சின்ன ஒரு வெயில் பட்டாலும் எரிய ஆரம்பிச்சிடும். நீண்ட காலத்துக்கு நிரந்தரமான தோல் ப்ராப்ளம் வரும், அப்புறம் அலர்ஜி வரும், சில என்ன சொல்றது, ஸ்கின் கேன்சர் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. சிவப்பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம பிறப்பில் இருக்கிறது அழகு கிடையாதுங்க. நம்ம வந்து நோய்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்க கற்றுக்கோங்க. கருப்புன்றது அசிங்கம் கிடையாது, அது நம்ம மண்ணுடைய நிறம், நம்முடைய அடையாளத்துடைய அழகு. கடவுள் ஒவ்வொரு தோளுடைய நிறத்தையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட தான் அழகா படைச்சிருக்காரு. உங்க தோலால எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த தன்மையை சிதைக்கிற மாதிரி எந்த ஒரு செயற்கையான கெமிக்கலையோ முகத்திலையோ உடம்புலையோ திணிக்காதீங்க. சரியா? இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. உடம்புக்கு தேவையான நல்ல தண்ணி குடிங்க. உங்க தோல் சுத்தமாகவும் ஈரப்பதம், அதாவது அதிக மாய்ஸ்சரோட வச்சுக்கோங்க. அதுவே போதும். உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தருக்கு உங்களுடைய தோலோட நிறம்லாம் முக்கியமா தெரியாதுங்க. உங்க மனசும் உங்க குணமும் தான் தெரியும். மற்றவங்களுக்காக கெமிக்கல் மூஞ்சில பூசிக்கிட்டு உங்க உடம்பை நீங்க கெடுத்துக்காதீங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஜஸ்ட் த வே யூ ஆர். ஓகேயா? சரி, இப்போ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பண்ற அழகெல்லாம் நீடிக்குமான்னு கேட்டா நோன்னு தான் சொல்லுவேன். எப்படி சொல்லுன்னா, ஒரு காயினுக்கு இன்னொரு சைடு இருக்கிற மாதிரி இந்த மெடிசனுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து இன்னொரு பக்கம் இருக்கு. நல்ல விஷயத்தை எந்த இடத்துல பயன்படுத்தணும். இன்னைக்கு ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, நல்ல ஆரோக்கியம், நல்ல இயல்பா இருக்கிற வந்து முகத்துல இன்னும் கொஞ்சம் மூக்கு கூர்மையா இருக்கு, இன்னும் உதடு தடிமனா இருக்குன்னு சொல்லிட்டு அன்வான்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓவர் சர்ஜரி பண்ணி ஓவர் டூ பண்ணி அது தப்பா போய் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இயல்பான அழகை இழந்தவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். செயற்கை அழகு நீடிச்சு வரணும்னா உடம்போட இயற்கையான தன்மை மாறும் பொழுது நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்கு தொடர்ச்சியா வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்கணும். கண்டினியூஸா மெயின்டைன் எடுத்துட்டே இருக்கணும். வயதாகும் போது இயற்கையான தோல் சுருங்கிறது இயல்பு. செயற்கையா நம்ம ஆர்டிஃபிஷியலா ஒரு மாற்றம் பண்றது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அதை வந்து இந்த ஷேப்பை தரலாம். பட் நிரந்தரமான அழகை வந்து அது சத்தியமா தராது. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? அழகுனா என்னங்க? சிவப்பா இருக்கிறதா இல்ல ஒல்லியா இருக்கிறது மட்டும்தானே? இல்லைங்க. உங்க சிரிப்புல இருக்கிற உண்மையான மகிழ்ச்சி தான் அது அழகு. நீங்க மத்தவங்க கிட்ட காட்டுற அன்பும் கருணையும் தான் அழகு. உங்க திறமையும் நம்பிக்கையும் தான் உங்களுக்கான உண்மையான அடையாளம். சரியா? நீங்க எப்படி பிறந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்க. ஒரு சிங்கத்தை பார்த்துட்டு நீ கரடி மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே ரெண்டு விதமான அழகுதான். புரியுதா? உங்களுடைய முகத்துல இருக்கிற அந்த ஒரு சின்ன மச்சமா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நிறமா இருக்கட்டும், உங்களுடைய தூக்கலான மூக்கா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், இல்லை உங்களுடைய தடிமனான உணவா இருக்கட்டும், அதுதான் நீங்கன்றது இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுது. மற்றவங்களுக்காக நீங்க உங்களை மாத்திக்கணும்னு முயற்சி காட்டுகிறீங்க. நீங்க ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுடைய தேவைக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் இருக்கணும்னே தவிர மற்றவங்க உங்க பார்த்து அழகா இருக்கணும்னு சொல்றதுக்காக எடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நீடிச்சு வர்றது. ஃபைனலா ஒண்ணு தான் நான் சொல்ல வரேன். இயற்கையான அழகை கொண்டாடுங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அது தர பிரகாசம் எந்த கிரீம்லையும் கிடைக்காது, எந்த ட்ரீட்மெண்ட்லையும் கிடைக்காது. அதுல தேவைன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணவங்களையோ நம்ம குறை சொல்லவும் கூடாது, கேலி செய்யவும் கூடாது. புரியுதா? அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய தேவையா இருக்கலாம். சிலருக்கு தன்னுடைய நிறமா இருந்தாதான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான். நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய அழகை கொடுக்குது. புரியுதா? நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, இயற்கையான முறையில வாழ்க்கை வாழ கத்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் ரொம்ப அழகான நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம எப்படி இருந்தாலும் அழகா இருக்கணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன? இயற்கையான அழகா இல்ல தேவைக்கான செயற்கையான அழகா? முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய்.